பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். சங்கீதம் 41:12 வசனம். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமத்தை அவர் எதிர்பார்க்கிறார். உத்தமம் என்று சொல்லும் பொழுது ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். பாருங்களேன், இந்த வார்த்தை மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. ஆண்டவரே, நான் உத்தமமாய் இருக்கும் பொழுது நீர் என்னை தாங்குகிறீர் என்று அவர் சொல்லுகிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் அவன் வாழ்க்கையில வந்து எழும்பினாலும் அவன் உத்தமமுள்ளவனாய் காணப்பட கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே உங்களையும் நான் உற்சாகப்படுத்த இந்த வார்த்தையை நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்விதமான நெருக்கம் வந்தாலும் உத்தமமாய் உண்மையாய் வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஏனென்றால் உத்தமம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். ஆண்டவரே, நான் உத்தமமாக இருக்கும் பொழுது உம்முடைய சமூகத்தில் நீங்கள் என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க. உம்முடைய சமூகத்தில் நீங்கள் என்னை நிலைநிறுத்துவீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? உம்முடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க, என்னை நிலைநிறுத்துவீங்க. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் சமூகத்தை தேடி வந்திருக்கிற, அவர் சமூகத்தை தேடி வருகிற உங்கள் வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் அவர் சமூகத்தில் உங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உத்தமத்தோடு வாழும் பொழுது அந்த உத்தமம் உங்களை தாங்கும். என்றென்றைக்கும் அவர் சமூகத்தில் உங்களை நிலை நிற்க பண்ணும். அதனால தான் தாவீது எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி அவன் பார்க்கிறானோ அப்போ அந்த பிரசன்னத்தை அவன் உணர்ந்து தேவனை ஆராதிக்கிறான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் சமூகத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிருபை தருவாராக. கலங்காதீங்க, கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.